நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். ஒவ்வொரு நாளும் அரசியல் சமூக அரங்கில் எதிரொலிக்கிற பல்வேறு முக்கியமான கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வியை நியூஸ் 7 தமிழ் ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு முதன்மையானதாக எழுப்பி வருகிறது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான கேள்விகள் என்னவென்று பார்க்கலாம். ஆட்சியை முடக்க பார்க்கும் சந்தர்ப்பவாதிகள் என்று எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டுவது யாரை? இணைப்பை தவிர்க்கத்தான் சுற்றுப்பயணம் போகிறாரா ஓபிஎஸ்? ஏறக்குறைய 90% நிர்வாகிகள் முதல்வர் பக்கம் என்றால் தொண்டர்கள் யார் பக்கம்? நேரடியாக பேசினால் பிரச்சனை தீரும் என்றால் இப்போது இடையில் பேசிக் கொண்டிருப்பது யார்? குழுக்கள் கலைக்கப்படவில்லை என்று மாஃபோ பாண்டியராஜன் சொல்வது சமாதான குறியீடா? மேலும் பல கேள்விகள் இருக்கிறது. இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அதிமுகவினுடைய 2 தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குமா என்கிற கேள்வியில் அது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்கிற அளவிற்கு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன. அதன் அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் பார்வையில் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட காட்சிகள் எப்படி நகரக்கூடும் என்கிற விஷயத்தையும் நம் முன்வைத்திருக்கிற 5 கேள்விகளுக்கான பதில்களையும் அவரிடமிருந்து கேட்டு பெறலாம். பத்திரிகையாளர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான ஆர் முத்துக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் கணபதி அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். துரை கருணா சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். 2 அணிகளுக்கான பேச்சுவார்த்தையில 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டன. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும்னு சொல்வதற்கு முன்பாகவே தொடங்குவதற்கு சாத்தியமில்லாத அளவுக்கான சூழல் நிலவுவதாக செய்தியாளர்கள் களத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? நிச்சயமாக கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பாகவே இந்த குழுக்கள் 2 தரப்புலையும் போட்டுட்டாங்க. குழுக்களில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சிலரும் அந்த குழுக்களில் இடம்பெறாத சிலரும் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு குழு அமைக்கப்பட்ட உடனே ஒரு நேரத்தையும் ஒரு இடத்தையும் தேர்வு செய்து அடுத்த நாளே உட்கார்ந்து பேசியிருந்தால் அந்த பிரச்சனையை தீர்ந்திருக்கும் நிச்சயமாக. அது தவிர இந்த குழுவினுடைய தலைவர் என்று கருதப்படுகிற ஒரு குழுவுக்கு எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு குழுவுக்கு தலைவரான ஓபிஎஸ், இந்த 2 தரப்பாரிடமிருந்து இருவருமே சரியான கருத்துக்களை இதுவரைக்கும் முன்மொழியில் அவங்க அது தொடர்பான எதையும் சொல்லலை. ஆனால் இந்த தரப்பிலிருந்து ஒரு 4-5 பேர், இந்த தரப்பிலிருந்து ஒரு 4-5 பேர் அவங்க பல்வேறு கருத்துக்களை இந்த காலம் கனிஞ்சிருக்கு புரிஞ்சுக்கலாம். பேச வேண்டியவர்களை தவிர மற்றவர்கள் பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து காலம் கனிஞ்சிருச்சு, ஏதோ பேச போகிறோம், இன்று மாலை பேச நடக்கும், நாளை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு சரியான சூழல் வந்துருச்சு, நாங்கள் அமர்ந்து பேச போகிறோம், விரைவில் தீரும்னு. இது இப்படியே அந்த சிந்து பார்த்து கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டுருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு எல்லோருமே தங்களை தலைவர்களாக கருதிக்கிட்டாங்க. அதுதான் ஒரு குறைபாடு. நீங்கள் 1989 இல்லை 1989 பிரிவு போது ஜானகி அம்மா ஒரு முடிவெடுத்து சொல்கிறாங்க. அதை எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் இல்லை ஒரு கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த தலைவர்கள் நிறைய இருந்தாங்க. ஜானகி அம்மாவை முன்னிலைப்படுத்திய மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. நாங்கள் ஒரு கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க களத்தில் இறங்கலை, உட்காந்தாங்க, பேசினாங்க. ஒரு வார காலத்தில் முடிஞ்சது. டெல்லி போனாங்க, தங்களுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க, ரெட்டலையை வாங்கினாங்க, கட்சி ஒன்றிணைந்தது, தேர்தலை சந்தித்தாங்க, வெற்றி பெற்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1996 கூட போட்டி அதிமுகன்னு சில தலைவர்கள் பிரிஞ்சு வந்தாங்க. காலப்போக்கில் ஒரு 6 மாதம் ஒரு வாரத்தில் எல்லா தலைவர்களுமே வந்து ஒருங்கிணைஞ்சாங்க. அதுக்கு முன்னையே பார்த்திங்கன்னா 1994 எஸ்.சி. சோமசுந்தரம் நமது கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினார், எம்ஜிஆருக்கு எதிராகவே. அவரும் காலப்போக்கில் வந்து இணைஞ்சிட்டார். ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லை. அந்த வலிமையான தலைமை சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து வந்துட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற குறைபாடு நிச்சயமாக இருக்குது. இதனுடைய ஒரு நிலை தான் அப்படி. நான் என்ன சொல்கிறேன், ஓபிஎஸ் தரப்புலேருந்து 2 கோரிக்கை இருக்குது. அந்த 2 கோரிக்கையை நிறைவேற்றினா தான் நாங்கள் செய்வோம். ஒரு கோரிக்கை, அம்மா மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதுக்கு ஒரு சிபிஐ விசாரணைக்கு சொல்லணும். இன்னொரு கோரிக்கையாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, திருமதி சசிகலா குடும்பத்தினை அடியோடு வெளியேற்றணும். நீங்கள் 2 சீட்டிங் உட்காந்து பேசி 2 கட்சியும் ஒன்றா இணைந்துச்சு, அந்த 2 கோரிக்கை நிறைவேற்றலாமே. 2 அணியும் வந்துடனே. ஏன்னா இப்போ நடவடிக்கை எடுக்கவே ஆள் இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா சிறையில் இருக்காங்க. துணை பொதுச் செயலாளர், கட்சியை வழிநடத்திய துணை பொதுச் செயலாளர் இப்போ வழக்கில் சிக்கியிருக்கிறாரு. இந்த 2 பேர் தவிர யார் நடவடிக்கை எடுக்க முடியும்? யார் இவர்களை வெளியேற்ற முடியும்? ஆக 2 அணியும் இணைந்து ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுது ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து அவர் நடவடிக்கை எடுக்கலாமே. டெல்லிக்கு போய் இந்த 2 பேரும் சப்மிட் பண்ணி கட்சியை ஒன்று இணைச்சிருக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க விரும்பினால்
அந்த சசிகலா குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக கழகத்திலிருந்து நாங்கள் நீக்கிறோம், யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். சிபிஐ விசாரணையும் அந்த ஒன்றுபட்ட அதிமுகவே சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணலாம். சந்தேகம் இருக்குன்னா வெறும் 12 சொச்சமான எம்எல்ஏக்கள், சில எம்பிக்கள், சில நிர்வாகிகளை தங்கள் பக்கம் வைத்திருக்கிற, அப்கோர்ஸ் அவர்கள் கணக்குப்படி பெரும்பாலான தொண்டர்களை வைத்திருக்கிற ஓபிஎஸ் தரப்பிடம் எடப்பாடி தரப்பு கொஞ்சம் இறங்கி வந்தார்கள். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், இணைகிறோம்னு. அந்த இறங்கி வந்ததை ஓபிஎஸ் தரப்பு சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு நான் குற்றச்சாட்டு வைத்தால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை, அது குற்றச்சாட்டாக இல்லை, யதார்த்த நிலை அதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. என்னென்னா இருதரப்புமே சமரசமாக பேசி ஒருங்கிணைந்து கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுவோம், அம்மா வழியில் இந்த கட்சியை கொண்டு செல்வோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, அம்மா வழி நடத்திய கட்சி காப்பாற்றிய அவங்க இறங்கி வந்ததை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஓபிஎஸ் தரப்பில் என்ன இருக்கிறது? இல்லை, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கட்சியில் பெரும்பாலான தொண்டர்களும் பொதுமக்களுடைய ஆதரவும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு இருக்கிறது என்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை அவங்கள்ட்ட 100க்கு 100 உருவாகிடுச்சு. இந்த நம்பிக்கை அதை அப்படியே கொண்டு போனால் எதிர்கால அரசியல் நமக்கு சாதகமாக இருக்கும். இணைந்தால் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒருவித வெறுப்புணர்வு, எதிர்ப்புணர்வு வந்துவிடுமோ என்கிற ஒரு ஐயப்பாடு அவர்களுக்கு இருக்கும்னு நான் கருதுறேன். ஓகே, எனக்கு ரவீந்திரன் துரைசாமி சார், இந்த மேம்போக்கான நிகழ்வுகள் மேல்மட்டமாக தலைவர்கள் எதையெல்லாம் டிமாண்டுன்னு முன்வைக்கிறாங்க, இதெல்லாம் உண்மையிலேயே அந்த நோக்கங்களுக்காக இல்லை அந்த டிமாண்டுகளுக்காகத்தான் பேச்சுவார்த்தை தடைபட்டு இருக்கிறதா? இதில் ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை பின்னணி என்னென்னா, இவர் தம்பித்துறை மோடியை சந்திக்கிறாரு, மோடியை சந்திச்சுட்டு எடப்பாடியை சந்திக்கிறாப்புல. அவங்க சந்தித்தது சில விஷயங்கள் வேக வேகமாக நடக்குது. குறிப்பாக அவங்க செயலனாலும் கூட அறிவிப்பாக சொல்லிடுறாங்க, சசிகலா தினகரன் இவங்களை நாங்கள் ஒதுக்கி வச்சுருங்கிறது வேக வேகமாக வருது. ஏன்னா அது செய்யலைன்னா வேற ஆபத்து வருங்கிற மாதிரி ஏதாவது தகவல்கள் கூறியிருக்கப்படலாம். ஆக இந்த நமக்கு என்னன்னே தெரியாது, யூகத்தின் அடிப்படையில் தான் இதை நம்ம பேசுகிறோம். இந்த யூகத்தின் அடிப்படையில் இருந்த இது நடைபெற சம்பவங்களை பார்க்கும்போது இதோட மட்டும் நின்றுட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் இருந்த ஒரு சிலர் பத்திரிகைகளுக்கு என்டிஏல கான்ஸ்டியூண்டாக சேரணும் அந்த மாதிரிலாம், தட் மீன்ஸ் மோடி தங்கள் பின்னாடி இருக்கிறாருங்கிற ஒரு தோற்றத்தை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நேரடியாக சொல்லணும்னாலும் கூட ஒரு தோற்றத்தை அவங்கள இது பண்ணாங்க. அதாவது இந்த மோடிங்கிற ஒரு பெரிய பவர் பின்னாடி இல்லைன்னா இந்த 11+11 எம்எல்ஏக்களை வச்சு அவங்களுக்கு என்ன ஒரு பார்கெனிங்கில் வந்துட முடியும்? கவர்மெண்ட் முழுக்க எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் மீறி தான் அந்த 122 பேர் ஆதரவில் எல்லா கட்சிகளையும் மீறி தான், முஸ்லீம் லீக் கூட ஒரு எம்எல்ஏ உட்பட எல்லாரையும் மீறி தான் அவர் மெஜாரிட்டி நிறுவிட்டு இருக்கிறாரு. அந்த ஆட்சிக்கு யாரோட சப்போர்ட்டும் அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கலாமே தவிர ஒரு இன்னோவேட்டபிள் சப்போர்ட்டுன்னு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. அப்போ ஆட்சியில் நெகோஷியேட் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தால கட்சின்னு வரும்போது 2 பேருமே அதில் கான்ட்ரிபியூட்டிங் காசு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்வது பார்த்தா நாங்கள் தான் மேஜர் காசு. அப்போ பொதுச்செயலாளர் உங்களுக்கு தர முடியுமாங்கிறதான் அந்த கேள்வியை அவர் வைக்கிறாரு. ஆக இவங்க இல்லாத பவரை இருக்கதா காட்டுவதோட விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரின்னு தோணுது. ஆனால் இப்பொழுது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட இது வெங்கையா நாயுடு சொன்ன மாதிரி ஓபிஎஸ் சிபிஎஸ்ல நாங்கள் அவங்க பாடு நாங்கள் அதுக்குள்ள தலையிடலைங்கிற மாதிரி பட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க. தமிழிசையின் பேட்டியும் வெங்கையா நாயுடு பேட்டியும் ஏற்கனவே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது அதுதான் இப்போ சரிங்கிற மாதிரி இருக்கு. பிஜேபிக்குள்ளே ஒரு சில பிஜேபிக்கு ஆலோசகர்களாகவும் நேர்மையான ஆலோசகர்களாகவும் பிஜேபி நல்ல நாடுவராக இருப்பவர்கள் கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவான சில கருத்துக்கள் சொல்லும்போது அது உண்மை. அதனால அந்த இபிஎஸ் அணி மற்ற இடி சிபிஐ இதிலெல்லாம் பயந்து அவங்க சம்மதிச்சிருவாங்கங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஓடிச்சு. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக இருக்கிறார். குறிப்பாக அவரது உள்ளூர் எதிரியான செம்மலையை தான் அவர் கார்னர் பண்ணுறாரு. அப்போ எனக்கு மெஜாரிட்டி இருக்குது, உங்களை நம்பி நான் ஒன்று சீஃப் மினிஸ்டராக இல்லை, மற்றபடி கட்சியிலையும் எனக்கு 50 மாவட்ட செயலாளர் 48 மாவட்ட செயலாளர் என் கூட இருக்கிறாங்க, எம்பிக்களில் 80% என்கிட்ட இருக்குது, எம்எல்ஏக்களில் 90% என்கிட்ட இருக்குது, உங்கள் தேவையில்லாமல் நான் அனுப்பேன், மோடி என்கிட்ட நல்லா இருக்கிறாருங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காப்புல. மெட்டீரியலாக எடப்பாடி பழனிசாமி இதை விரும்பலை. அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் நெகோஷியபிள்ங்கிறதெல்லாம் விரும்பலை. இப்போ நடைபெறும் சம்பவங்கள் அவரை பலப்படுத்தி இருக்குது. நல்ல ஓரளவு அவர் பலப்பட்டுட்டாருங்கிறது தெளிவான பிறகு சேலத்தில் தன்னோட உள்ளூர் எதிரியான செம்மலைக்கு எதிராக யதார்த்த நிலைமை அவர் பிரகடனப்படுத்தியிருக்காரு. முத்துக்குமார் சார், இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகள்லையுமே 2 தரப்புமே இணைவதற்கான சாத்தியம் இல்லைன்னு தொடக்கத்திலிருந்தே பேசிட்டு வந்த சில பேர் இருக்காங்க. இந்த இணைப்புக்கு தயார் அப்படின்னு ஒரு தரப்பு அறிவிச்சதற்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? தலைவர்கள் நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க, அல்லது தலைவர்களாக தன்னை நம்பி பல பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நம்ம துரைக்கருணா சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பதவி,
கட்சி பதவி ஆட்சி பதவி இந்த ரெண்டுக்கும் இடையில யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிற பிரச்சனை தான் வந்து இந்த இடத்துல வந்து இணைப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம். யார் வந்து முதல்ல கேட்டாங்க அப்படின்னா அவர்கள் தான் முதல்ல வந்து பதவியை வந்து நாடுபவர்கள் தான் முதல்ல அணுகியிருக்காங்க. அது ஓபிஎஸ் தரப்பு தான் முதல்ல வந்து தூண்டில் முனை மண்புழு மாதிரி நிபந்தனை இல்லாத பேச்சுவார்த்தைன்னு முதல்ல அந்த ட்விட்டர் மூலமாக தன்னுடைய அபிலாசையை வெளிப்படுத்தி அதன் பிறகு இவங்க இறங்கி அந்த நள்ளிரவு பேச்சுவார்த்தைகள் அமைச்சர்கள்லாம் நடத்தின பிறகு இல்லை நிபந்தனை அற்ற அப்படின்னு நாங்கள் சொல்ல நிபந்தனைன்னு கூடிய பேச்சுவார்த்தைன்னு அடுத்த அந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கார் ஓபிஎஸ். அது அவருக்கான பதவியை சரியாக சொல்லணும்னா முதலமைச்சர் பதவியை உறுதி செய்யணும் அப்படின்னாலும் இந்த இணைப்பு சாத்தியம் அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி தான் அதை தான் வந்து ஓபிஎஸ்க்கு இலக்காக இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு நகர்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ் மீதான நம்பிக்கையை வந்து பாஜக இழந்து விட்டதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எடப்பாடி பக்கம் வந்து 123 எம்எல்ஏக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 முறை வந்து அவங்களுடைய மெஜாரிட்டியை ஒரு முறை நேரடியாகவும் சபாநாயகர் மீதான நம்பிக்கை தீர்மானம் மூலமாக 2வது முறை நிரூபித்த பிறகு அவங்களுக்கு ஆட்சிக்கான சிக்கல் எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்போ நிச்சயமா வந்து ஓபிஎஸ் தரப்புட்ட இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய சேலம் பேச்சு காட்டுது. ஆட்சியை முடக்க பார்க்கும் சந்தர்ப்பவாதிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. நிச்சயமா இது வந்து அதிமுகக்கு வெளியே இருப்பவர்களை நோக்கி அவர் குற்றச்சாட்டாக இருக்க முடியாது. நிச்சயமா சந்தர்ப்பவாதிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்தர்ப்பத்தை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கும் கட்சிக்கும் உள்ளே நுழைபவர்களைத்தான் அவர் வந்து சந்தர்ப்பவாதிகள் அவர் சுட்டி காட்டுறாரு. அதன் மூலமா இது ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு ரெட் சிக்னலை இவர் எடப்பாடி பழனிசாமி காமிச்சிருக்காரு. அதனால இணைப்புங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. கணபதி சார், ஆட்சி முடக்க பார்க்கும் சந்தர்ப்பவாதிகள்னு பழனிசாமி சொல்வது யாராக இருக்கக்கூடும்? இப்போ சொன்ன மாதிரி அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட என்னோட கருத்து என்னன்னா, ஓவரால் வந்து அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நீங்கள் வந்து ஒரு சக்தி வந்து இயக்குது ஓ பன்னீர்செல்வத்தை. அதாவது மத்திய பாஜக வந்து ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு 2 கட்சியும் இணைங்க, நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸுக்கு நீங்கள் ஒத்துவாங்க அப்படின்னு சொல்கிறதாக தான் பொதுவாக எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்வது மட்டும் இல்லாமல் மற்ற பொதுவான மக்களுமே அப்படின்னு கருதுகிறார்கள். பின்னணியில் பாஜக இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு குழுவை வைங்க, நியமிங்கள், நாங்கள் ஒரு குழுவை நியமிக்கிறோம், 2 குழுவினர் பேசுவோம் அப்படின்னு சொன்னதும் கூட பின்னாடியிலிருந்து இயக்கக்கூடிய பாஜகவின் ஒரு இதுதான், ஒரு அஸ்திரம். அதை வச்சு தான் அவங்க 2 பேருமே வந்து குழு அமைக்கிறார்கள், பேசுகிறார்கள், எல்லாம் பேச இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எல்லா பத்திரிகையாளர்களுமே ஓபிஎஸ் பின்னால் பிஜேபி இருக்கிறதுங்கிற ஒரு ஹேஷத்தை முன்வைக்கிற போது எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, பாஜகவிற்கு இந்த கட்சி பிளவுபட்டதிலோ அல்லது பிளவுபட்ட பிறகு இணைப்பை உருவாக்குவதிலோ ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக ஓபிஎஸ் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னா அந்த லாபம் என்பது எதுவாக இருக்கக்கூடும்? இப்ப ஓபிஎஸ் பிரிஞ்சதுக்கும் பிஜேபி காரணம், பேச்சுவார்த்தைக்கும் பிஜேபி காரணம், பேச்சுவார்த்தை முடக்கப்பட்டதுக்கும் பிஜேபி காரணம்னா, ஒன்று பிஜேபி தெளிவில்லாமல் திட்டத்தை உருவாக்குகிறதா அல்லது நிகழ்கிற நிகழ்வுகள் பிஜேபியினுடைய கையை மீறி நிகழ்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல நினைக்கிற கருத்துன்னா, பிஜேபி வந்து முதல்ல ஜெயலலிதா என்ற ஒரு பெரிய தலைவர் இறந்த உடனே ஒரு பெரிய ஆட்சி ஒரு பெரிய கட்சி வந்து தலைவர் இல்லாமல் இருக்கிறது. இந்த கட்சியில ஏகப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி, ஏராளமான தொண்டர்கள். அந்த தொண்டர்களை எப்படி நம் பக்கம் திசை திருப்புவது அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ரகசிய அஜெண்டா. அந்த திசை திருப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, அங்க ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான தலைவர் இருக்கக்கூடாதுங்கிறது பிஜேபியோட கருத்து. அதற்கு என்ன பண்ணுகிறாருன்னா, அவர் சசிகலா குடும்பத்தினர் திரும்ப சசிகலா குடும்பத்தினர் வந்து கட்சியை கைப்பற்றி வரும்பொழுது அவர்கள் உறுதியான ஆட்சியை கூட கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏனென்றால் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபொழுது, அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தபோதே பல முக்கிய முடிவுகளை சசிகலா குடும்பத்தினர் தான் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சசிகலா உறவினர்கள் ரகசியமாக பேசியிருக்கிறார்கள். அது அப்பொழுதே பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்திருக்கின்றன. எம்எல்ஏக்களில் பல பேர் இவர் இந்த உறவினரை பிடித்து எம்எல்ஏ சீட் வாங்கினார், இவர் இந்த உறவினரை பிடித்து மந்திரி பதவி வாங்கினார் என்று பல்வேறு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இன்னும் சொல்லிட்டே கொண்டே போகலாம். சசிகலா கணவர் திரு நடராஜனை அவர்களை வந்து கட்சிக்கோ ஆட்சிக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்று முதலமைச்சரே பலமுறை அறிக்கை வெளியிட வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டது. காரணம், அவருடைய மறைமுகமான அவருடைய இது வந்து ஆட்சியிலும் கட்சியிலும் இருந்திருக்கிறது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும் பொழுதே கட்சியையும் ஆட்சியை வழி நடத்தியவர் கையில் மீண்டும் அதிமுக சென்றால், ஒரு உறுதியான தலைமையின் கீழ் ஆட்சியும் கட்சியும் வந்துவிட்டால் நமக்கு அதில் என்ன லாபம் என்று பாஜக கருதலாமே. அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதே. அப்போ உறுதியற்ற ஒரு தலைவர், தலையாட்டு பொம்மைன்னு சொல்கிறோம்ல, அதாவது பப்பட் கவர்மெண்ட்ற மாதிரி நமக்கு தலையாட்டும் விதமான ஒரு தலைவர் இருந்தால் நாம் வந்து ரகசியமாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே. ஒரு நீட் தேர்வை வந்து ஆட்சிக்கு கட்சி இரண்டுக்குமே சொல்கிறேன். கட்சியிலே வந்து ஒரு உறுதியான தலைவர்கள் இல்லாத பட்சத்தில்
உங்களை இப்போ நான் அடுத்தாவில் ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. ஒரு உறுதியான தலைவர் இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாறலாம். ஏனென்றால் இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து வருகிறார்கள். சரத் யாதவ் போய் திருமதி சோனியா காந்தியை சந்திக்கிறார். பொதுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதற்கான ஆலோசனை இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே பகுஜன் சமாஜ் மாயாவதி, சமாஜ்வாடி முலாயம் சிங் எல்லாருமே வீழ்ந்திருக்கிறார்கள். எல்லாருமே பாஜகவை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று தவியாய் தவிக்கிறார்கள். அவர்களுக்கான இதுதான் களம்தான் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் களம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய கட்சி இத்தனை 50 எம்பிக்கள் வைத்திருக்கிறார்கள், இத்தனை எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறார்கள், அத்தனை ஓட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அவர்களும் எதிர்க்கட்சி அணியில் சேர்ந்து விட்டால் தங்களுக்கு எவ்வளவு பெரிய இது இழப்புங்கிறது அவர்கள் யோசிக்கத்தான் செய்வார்கள். அப்போது அங்கே ஒரு உறுதியான தலைமை இருக்கக்கூடாது. ஆட்சியிலும் கட்சியிலும் உறுதியான தலைமை இருக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் பாஜகவின் நிர்பந்தத்திற்கு ஏற்ப செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பாஜக நினைப்பதாகத்தான் பொதுவாக ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, மக்களுக்கு ஏற்படக்கூடிய. ரவீந்திரன் சார், எனக்கு அதே கேள்விதான். இப்போ 2 அணிகளும் பிரிந்திருப்பதாலோ இல்ல இணைவதாலோ பாஜகவிற்கு என்ன பலன்? ஏன்னா அவங்க எதை யாரு சொன்னாலுமே பின்னாடியிலிருந்து பாஜக இயக்குகிறதுங்கிற குற்றச்சாட்டை உண்மையிலேயே பாஜக இப்படி மாறி மாறி இயக்குகிறார்களாங்கிற கேள்வி கூட எழுப்புகிறது. உண்மையிலேயே அந்த ரெண்டு தரப்பினுடைய பிரிவிலும் இணைவிலும் பாஜகவிற்கான உண்மையான திட்டம் என்னவாக இருக்க முடியும்? கேஷியங்களின் அடிப்படை நண்பர் கணபதியோட கருத்துல நான் உடன்படுறேன். எப்படின்னா பலமான தலைமை அதிமுகவில் வரக்கூடாதுங்கிறதுல பாஜக தரப்பு தெளிவாக தான் இருந்தாங்க. காரணம், ஜெயலலிதா பலமான தலைமையாக இருந்து பாஜகவை ஏமாத்திட்டாங்கிறதான் நான் கருதுறேன். 2014 சரி 2016 சரி 45 நிமிஷம் புரோட்டோகாலை மீறி மோடி பார்த்த பிறகும் ஜெயலலிதா கூட்டணிக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. கடைசியில் ஜிஎஸ்டியில் திமுக ஆதரிச்ச பிறகு கூட மோடி அகில இந்திய அளவில் எல்லாருமே மோடி ஆதரித்து ஒரு பெருமை மோடி கிடைக்கக்கூடிய டைமில் அதை களங்கப்படுத்திட்டாங்க ஜெயலலிதா. அதனோட விளைவுகளும் சந்திச்சாங்க, அது வேறு விஷயம். ஆக மோடி என்ன விளைவுகள்னு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, விளைவுகள் இப்போ நடக்கக்கூடிய விளைவுகள் மாறிப்பட்ட விளைவுகள் தான். ஜெயலலிதா எந்த நிலைமைக்கு ஆளாகப்பட்டார் என்றால், ஏற்கனவே நான் பலமுறை சொன்ன மாதிரி தான், பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு ஜெயலலிதா அப்பாயின்மெண்டே கொடுக்கவில்லை. அதே பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டின் நலனுக்காக சிறப்பாக செயல்படுகிறார், சிறப்பாக செயல்படுகிறார் என்று பேசினார். பொன் ராதாகிருஷ்ணனுக்காக பேசவில்லை. மோடி அமைச்சரவையில் இருந்த ஒரு இணை அமைச்சரை தான் அவர் பொழுது பேசினார். அதே போல் பொறுப்பு கவர்னர் வரும்போது அவர் வரவேற்கவும் சென்றார், வழியெடுப்பவும் சென்றார். அதில் உள்ள படங்களை எல்லாம் பார்த்தால் மோடியின் அந்த சூடு என்ன என்பது நம்ம எளிதாக புரிய முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆக ஒரு ஒற்றை தலைமை அதிமுகவில் பவர்ஃபுல்லான தலைமை வந்தால் தன்னை அசெட் பண்ணத்தான் பார்க்கும். ஒரு கூட்டணி என்று வரும்போது நட்புறவோடு பேசினாலும் கூட இங்கே 15% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம் எலெக்ஷனுக்கு பிறகு, எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வேண்டான்னு சொல்லி டீசெண்டாக அதை டினை பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா அது சசிகலா குடும்பத்தை சேர்ந்த சசிகலாவுக்கு தான் இருக்குங்கிறத மோடி முடிவு பண்ணி சசிகலா கிராக் டவுன் பண்ணக்கூடிய வேலைகளை அவங்களோட கை இருக்குது, எல்லாமே கிராக் டவுன் பண்ணுறாங்க. அதில் ஏகதேசம் அதில் 80% முடிச்சுட்டாங்க, இன்னும் 20% தான் அதில் பாக்கி இருக்குது. அதே வேளையில் நான் எதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குதுன்னா, சகோதரரோட கருத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ்ல பிஜேபியில் மோடி ஒருவருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதே வேளையில் சசிகலாவா ஓபிஎஸ்ஸா என்று இருக்கும்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பண்ணி கொடுக்காத ஜல்லிக்கட்டை எல்லாமே வேகமாக எல்லாம் பண்ணி கொடுத்து இவர் பழனிசாமி இவர் ஓபிஎஸ்க்கு ஒரு இமேஜ் வரட்டுங்கிற அளவுக்கு மோடி அதை ஹெல்ப் பண்ணார், எல்லாமே பண்ணார். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பாஜக தலைமை இந்த 2 பேருக்கு இடையில நியூட்ரலாக இருக்க தான் கருதுறேன். காரணம் என்னன்னா, இவர் நல்ல வாய்ப்பு இருந்தும் இவர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவருக்கு சட்டப்படியும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார், அரசியல் சூழ்நிலையும் அவருக்கு மிக சாதகமாக இருக்கிறது, மோடியின் ஆதரவும் அவருக்கு இருக்கிறது, ஸ்டாலினின் ஆதரவும் ஸ்டாலின் துரைமுருகன் ஆதரவும் இருக்கிறது. இவ்வளவு அருமையான பொன்னான சட்டப்படி எல்லாமே கவர்னரிடம் ஆலோசனை போட்டு தான் செய்கிறார். இவ்வளவு இருந்த பிறகும் ஒரு மனிதர் ராஜினாமா பண்ணுவாரா? அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணினார், சசிகலாவை ப்ரப்போஸ் பண்ணினார். அதன் விளைவை அவர் உணர ஆரம்பிக்கும் போது அவர் தியானம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கானார். ஆக நீங்கள் ஒரு ஸ்கிரீன் பிளே எடுத்துக்கிட்டா கூட மோடி இயக்கிதான் பன்னீர்செல்வம் இயங்குகிறார் என்றால் எப்படி ராஜினாமா செய்திருப்பார்? அந்த இடம் ஒரு முரண்பாடு வருகிறது அல்லவா? ஆக இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் ஒற்றை தலைமை இல்லை
2 தலைமை இருக்குது. இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் எடுத்துட்டா கூட 5% ஓட்டு இருக்குது, 4% ஓட்டு வந்து எடப்பாடிட்ட இருக்கு, 1% ஓட்டு வந்து ஓபிஎஸ் கிட்ட இருக்குது, 1.5% ஓட்டு ஸ்டாலின்ட்ட கூட இருக்குது. ஆக தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமா 5% ஓட்டு நமக்கு ஷுவருங்க நிலைமையில தான் பிஜேபி போயிட்டு இருக்குது. இந்த ஒற்றை தலைமை இல்லாமல் 2 தலைமை வரும்போது 2 பேருமே எங்களுக்கு மோடியின் ஆதரவு இருக்கு என்பதை பறைசாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே என்டிஏக்குள்ள கான்ஸ்டியூண்டா போகணும்னு ஒரு பிரபல தமிழ் பத்திரிகையில் ஓபிஎஸ் அணியினர் கூறினார்கள். இப்பொழுது வந்து இபிஎஸ் வந்து மோடி என்கிட்ட நல்லா தான் இருக்கிறாருங்கிறத அவர் சேலம் மீட்டிங்கில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ இது வந்து முதற்கட்டம் வந்து பிஜேபிக்கு லாபம் தான். ஜனாதிபதி தேர்தலில் இந்த லாபம் வெளிப்படையாக தெரியும். ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு மோடியின் வியூகம் என்பதை பிறகு பார்க்கலாம். இல்லை முத்துக்குமார் சார், இப்போ எனக்கு இவருடைய ரவீந்திரன் சாருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு கிளாரிட்டி என்ன உணர முடிகிறது என்றால், அதிமுகவினுடைய எல்லா நிகழ்வுகளிலிருந்தும் லாபம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய வளர்ச்சி சார்ந்து இது எந்த அளவுக்கான நகர்வு சாத்தியமான ஒன்று. இன்னொன்று, ஒரு சாதாரண டிவி பார்வையாளனுக்கான புரிதல் அப்படிங்கிறது மோடி தினந்தோறும் ஓபிஎஸ் பேசிக் கொண்டிருப்பார், இந்த மாதிரியான புரிதல் இல்லை. அப்போ ஏதோ ஒன்றை நோக்கி ஒரு காட்சிகள் நகரணும் இல்லையா, அந்த காட்சியை கோடிட்டு காட்டுகிறதுங்கிறது ஓபிஎஸ்க்கு மட்டுமா அல்லது இபிஎஸ்க்கும் சேர்த்தா? ரவீந்திரன் துரைசாமி சார் வந்து ஆரம்பத்தில் சொன்னப்போ வந்து சசிகலா வெர்சஸ் ஓபிஎஸ் அப்படின்னா நரேந்திர மோடியினுடைய தேர்வு வந்து ஓபிஎஸ். ஆனால் ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நரேந்திர மோடியினுடைய தேர்வு வந்து இபிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸான்னு பார்க்குறப்போ முதலமைச்சர் பதவியில் அவர் இருக்கார். அவர் பின்னால் 122 எம்எல்ஏக்களும் எந்த விதமான அசைவுங்களும் இல்லாமல் அவர் கூடயே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அடுத்த கட்ட நகர்வுங்கிறது இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தொடர்வது தொடராமல் இருப்பதுங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் பாஜகவினுடைய முதன்மையான இலக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தடம் பதிப்பது, வெறுமனே தடம் பதிப்பது அல்ல, இன்னும் கொஞ்சம் கட்டடத்தை இன்னும் கொஞ்சம் வலுவாக எழுப்புவது. அப்படிங்கிறப்போ ஒரு வலுவான தொண்டர் பலம் கொண்ட ஒரு கட்சி தன்னுடைய கூட்டணி உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது பாஜகனுடைய பிரதான திட்டமாக இருக்கும். அதுக்கு எந்த கட்சி இன்னைக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதிமுக தான். ஏன்னா அதிமுக தான் வந்து ஒரு பலமான தலைமை இல்லாமல் ஊசலாட்டத்துக்கு இடையில இணைப்புக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட தயாராக இல்லாத அல்லது தவிர்க்கக்கூடிய நிலைமையில் தலைவர்கள் இருக்கிறப்போ அப்படி ஒரு பலவீனமான தலைமை கொண்ட கட்சி தான் பிஜேபிக்கு அணுக்கமான கூட்டணி கட்சியா, அதனுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய கட்சியா அதிமுக இருக்கும். அது ஓபிஎஸ் தரப்பா இபிஎஸ் தரப்பா இயல்பாகவே எடப்பாடி தரப்பா தான் அது இருக்கும். அதனால அடுத்து வரும் தேர்தலுக்கு இப்படி ஒரு அவங்க சொல்றது போல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அதிமுகவும் பாஜகவும் தேர்தலை சந்திக்கும் பொழுது பாஜகவுக்கு ஏற்கனவே சார் வந்து 5% வாக்குகள் இருக்கிறதா சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை 2.5% வாக்குகள் இருப்பதாக தான் நான் மதிப்பிடுறேன். ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி மோடி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அவர் 5% சொல்லலாம். என்னை பொறுத்தவரை 2.5% வாக்குகள் இருக்கு. அதன் மேல வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மோடிக்கு லாபம். அந்த மோடிக்கு லாபம்ங்கிறது வந்து தமிழகத்தில் அவருடைய இலக்கை அடைவதற்கு அது ஒரு அற்புதமான பாதை. அந்த பாதையை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். அதற்கு எடப்பாடி பழனிசாமியே அதிகம் அவருடைய தேர்வாக இருக்கும். ஒருவேளை எடப்பாடி ஓபிஎஸும் சேர்ந்தால் மோடிக்கு கூடுதல் லாபம். இல்லை, இப்போ இந்த ஒட்டுமொத்த சினாரியாவிலும் 2019 நாடாளுமன்ற தேர்தல், அது சார்ந்த கூட்டணிகள், அதிமுகவோடு பாஜக கூட்டணி, இந்த ஒட்டுமொத்த சினாரியாவிலுமே சசிகலா குடும்பத்திற்கு எந்த இடத்துலையுமே வேலை இல்லை. முடிவுகளை எடுக்கிற இடங்கள்ல சசிகலா குடும்பத்தினரை தவிர்த்து அதிமுகவினுடைய செயல்பாடு எவ்வளவு துல்லியமாக தீர்க்கமாக இருக்க முடியும்? அப்படி இருக்கிற பட்சத்திலும் கூட அது எப்படி வெற்றிக்கு வழிவகுக்கும்? இது ஒரு மிக சிக்கலான கேள்வியாக தான் இருக்குது. எப்படின்னா, கடந்த 87 முன்னாள் முதல்வர் அதிமுக நிறுவன தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு 88 முழுமையாக 84 திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு துணையாக வந்தாங்க. 88க்கு பிறகு தான் அந்த குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து அரசியல் களத்தில் முழுமையாக அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. 1988 1989 தேர்தலின் போது ஒரு 10லிருந்து 15% தன்னுடைய ஆதரவாளர்களை எம்எல்ஏக்களாக நியமிக்கிறாங்க. 10லிருந்து 15%, மீதம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபாலோயர்ஸ்னு கொண்டு வர்றாங்க. அது 91 வர்றபோது 25லேருந்து 30%, 96 2001 வர்றபோது 50-60%. இந்த 2011 2016 80-85% சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய ஆதரவில் தான் இந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 90% அவர்கள் எல்லோருமே சசிகலா, தினகரன், நடராஜன், திவாகரன், வெங்கடேஷ், விவேக், இப்படி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்து தான் இப்போ இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இது இன்டாக்டாக கொஞ்சம் கூட அசையாமல் ஏன் இருக்கிறாங்கன்னா முழு முதற் காரணமே அந்த குடும்ப பின்னணி தான். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஒவ்வொருத்தருக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அந்த 30 ஆண்டு அனுபவம் இருக்குது.
அதற்கு அடுத்து வந்தவர்களுக்கு 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுகள்னு அந்த கார்டனோட தொடர்பு இருக்குது. இந்த நிர்வாகிகளை அவங்க தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அந்த ஆதரவு நிலையில் இருக்கிறதுனால தான் இவங்க நிச்சயமாக அந்த முடிவு எடுக்கிறாங்க. என்னுடைய கணிப்பு என்னென்னா, அரசியல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட அவங்களுடைய பங்களிப்புங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட 2-1 நாட்களாக பார்த்தீங்கன்னா அடுத்த துணை பொதுச் செயலாளர் அப்படின்னா தினகரனையும் சசிகலாவையும் ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னவங்க யாருடைய ஆதரவாளர்கள்? இல்லை நான் அதுக்கு வந்துடுறேன். இப்போ இந்த கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா டாக்டர் வெங்கடேஷ் தலைமையேற்க வரணும், டாக்டர் விவேக் துணை பொதுச் செயலாளர் வரணும், விவேக் வரணும், ஜெய் ஆனந்த கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் கூட இப்போ சுவரொட்டிகளாக அவங்க விருப்பங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. தினகரனையும் திருமதி சசிகலா அவர்களையும் அரசியலேருந்து அவங்க ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லவே இல்லை. அந்த பேசுகிற யாருக்குமே அந்த அதிகாரம் இல்லை முழுமையாக. அதான் சொன்னேன், அது ஒரு வகையில் அதிகாரம் இல்லாத குரலாக இருக்கும் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்புகிற குரலாக இருக்கும். நிச்சயம் அப்படி எடுத்துக்கலாம். ஆக இந்த வகையில் நாம் எப்படி பார்க்குறோம்னா, இந்த இரு அணிகளினுடைய இல்லை என்னுடைய கேள்வி, அந்த 2 சசிகலா குடும்பத்தினரை சார்ந்தவர்களினுடைய தலையீடு, சிந்தனை, முடிவுகள் இல்லாமல் அதிமுக கூட்டணிகள் வரையிலான விஷயங்கள்ல தனித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதுதான் இப்போ இந்த இணைப்பு வந்தால் அது நிச்சயமாக சாத்தியம். இணைப்பு இருந்தால் நிச்சயமாக அது சாத்தியம். ஓகே, இந்த 2 அணிகளும் இணைந்து ஒரு கூட்டு தலைமையோ அல்லது ஒரு ஒற்றை தலைமை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா திரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவிற்கு ஒரு ஒற்றை தலைமை என்பதை அவங்க நிச்சயமாக ஏற்கிறாங்க தெரியல. ஒரு கூட்டை தலைமைங்கிறதும் கூட இந்த கட்சி என்பது சித்தாந்த ரீதியான ஒரு பெரிய இயக்கமாகவும் நம்ம அதை பார்க்க முடியல. கூட்டு தலைமையினுடைய செயல்பாடுகள் யார் சொன்னால் யார் கேட்பாங்க அப்படிங்கிறதும் கூட ஒரு மிகப்பெரிய இணையாத பட்சத்தில் சசிகலா குடும்பத்தினர் இல்லாத முடிவுகள் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். தொடர்ந்து பேசலாம் முத்துக்குமார். இந்த ஏறக்குறைய 2 அணிகளும் இணைவதற்கான சூழல் இருக்கிறதுன்னு திரும்ப சொல்ல நிலையில் நீதி கேட்டு ஒரு பயணத்தை தொடங்க இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்பது. இந்த நீதி கேட்டு என்கிற விஷயம் யாரிடமிருந்து நீதி கேட்க போகிறார்கள்? நீதி கேட்க போவது தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து என்றால் உறுதியாக அணிகள் இணையாது என்பதற்கான மிகப்பெரிய திட்டமிட்ட அறிவிப்பா அந்த நீதி கேட்கும் பயணம் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் பொதுமக்களின் பெரும்பாலான ஆதரவை கொண்ட தலைவராக இந்த நீதி கேட்கும் பயணத்தினுடைய முடிவில் உருமாற வாய்ப்பு இருக்கிறதா? தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. இரு அணிகளுக்கான இணைப்பு சாத்தியமில்லை என்பதற்கான அறிகுறிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நீதி கேட்கும் பயணம் ஒன்றை தொடங்க இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இந்த பயணம் எதற்காக, இந்த பயணத்தினுடைய பாதை எப்படியாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? மெரினாவில் அமர்ந்து ஜெயலலிதா அவர்களின் ஆன்மாவோடு பேசிய பிறகு எடுக்கப்பட்ட முடிவு ஏறக்குறைய 5 மாதம் கழித்து அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. முத்துக்குமார், இந்த பயணத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? தற்போதைய ஆட்சியை அகற்றுவதுதான் நோக்கம்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அதுக்கு முன்னாடி துரைக்கருணா சார் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, தனித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லது அந்த பவர் எடப்பாடி, அதாவது சசிகலா தினகரன் இல்லாத அதிமுகவுக்கு வந்து விடுமா அப்படின்னு கேட்டப்போ சார் சொன்னார், இணைப்பு நடந்துடுச்சுன்னா அது சாத்தியம். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஓபிஎஸ் அதிமுகவினுடைய சர்வசக்தி பொருந்திய தலைவர் அப்படின்னு துரைக்கருணா சார் அதை ஒத்துக்கிறார் அப்படிங்கிறதான் இதை நான் பார்க்குறேன். அந்த ஒரு அர்த்தத்தில் தான் அவர் அப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அவர்கிட்டருந்து நான் புரிஞ்சக்கூடிய விஷயம். அடுத்தது இந்த நீதி கேட்டு பயணம் போகிறது அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு இப்பொழுது அதை செய்வதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஏன்னா அந்த தியானம், அந்த மெரினாவில் தியானம் இருந்துட்டு அது வெளில சொன்னது என்ன அப்படின்னா, தன்னந்தனியாக போகிற அப்படின்னு மக்களை சென்று நேரில் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதன் பிறகு அவர் அதிமுக சசிகலா தினகரனுக்கு எதிராக பிரிந்து வருபவர்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு இருந்தாரே தவிர எந்த ஒரு மக்களையும் அவர் நேரடியாக போய் தொகுதியில் போய் தன்னந்தனியாக யாரையுமே அவர் பார்க்கல. இன்னைக்கு அந்த இணைப்பை நோக்கி நகரணும் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் இணைப்புக்கான அவருடைய முதல் இலக்கு முதலமைச்சர் பதவி. அது எடப்பாடி பழனிசாமி அதை விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இனிமே இணைப்பு சாத்தியமில்லை அப்படின்னா மக்களை சென்று பார்ப்பது தான் அவருடைய அந்த இமேஜ் பில்டப். அந்த ஏற்கனவே அந்த தியானத்துக்கு பிறகு உருவான அந்த பிம்பம் சிறந்து விடாமல் அதை தடுக்கணும் அப்படின்னா மக்களை நேரடியாக சென்று சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. அதை நோக்கித்தான்
அவருடைய பயணம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த இணைப்பு சாத்தியம் இல்லைன்னா மக்களை சந்திக்கிறது வந்து நிச்சயமா எடப்பாடி அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாகவே, அதன் மூலமாக தன்னுடைய பலத்தை கூட்டிக் கொள்வதற்கான முயற்சியாகவே தன்னுடைய பயணத்தை கட்டமைப்பார் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்ப ஜெயலலிதாவோட மரணத்தின் அந்த சூழல்ல இருந்த ஓபிஎஸ்ஸுக்கான முக்கியத்துவம், மரணத்திற்கான நீதி கேட்கிற முறை, இது சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த இணைப்புக்கான பேச்சுவார்த்தை, செம்மலை பேசுவது, மாஃபா பாண்டியராஜன் பேசுவது, இவர்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்த பிறகு மீண்டுமாக ஒரு 6 மாதத்திற்கு முந்தைய கதையை தூக்கி கொண்டு நெடும்பயணம் போவது என்பது எந்த வகையில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறும்? நிச்சயமா வரவேற்பு வந்து பெரிய அளவில் தமிழகம் முழுக்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விவசாய பிரச்சனையில இருந்து ஹைட்ரோ கார்பன்ல இருந்து பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்காக தமிழக அரசுக்கு எதிரான பயணமாக இது இருக்க போவதில்லை என்கிற போது ஒரு உட்கட்சி பிரச்சனைக்கான நீதி கேட்கும் பயணம் என்பது எந்த அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்? நிச்சயம் அந்த ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு சசிகலா தினகரன் குடும்பத்தின் மீதான ஒரு எதிர்ப்புணர்வு இருந்தது. அந்த எதிர்ப்புணர்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த பிம்பத்தை உருவாக்கினார். அந்த பிம்பம் மிகப்பெரிய அளவிலே கட்டமைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் வந்து எடப்பாடி அணியோட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இந்த பிம்பத்தை கண்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு பெரிய அளவிலே அசைந்து கொடுக்கவில்லை. அப்படிங்கிறப்போ எழுப்பப்பட்ட பிம்பம் கரைந்து விடாமல் இருப்பதற்காக இப்போது மக்களை சந்திக்க வேண்டும். ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து இந்த ஜெயலலிதா பிரச்சனையவே திரும்ப சொல்றது நீதி விசாரணை அப்படின்னு திரும்ப சொல்வது மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டுவது அல்லது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் புகாரில் சிக்கியிருக்கிறார்கள், உதாரணமாக விஜயபாஸ்கர் போன்றவர்களை எல்லாம் மையப்படுத்தி தன்னுடைய பிரச்சாரத்தை கட்டமைத்தால் நிச்சயமாக அவருக்கான வாய்ப்புகள் கணிசமான அளவுக்கு பெருகுமே தவிர அவர் அந்த தியானத்திற்கு பிறகு உருவான பிம்பம் மீண்டும் கிடைக்கும் என்பதற்கான எந்த விதமான உத்தரவும் என் கண்ணு கேட்டிய வரை தெரியவில்லை. இந்த நெடும்பயணம் யாருக்கு வலு சேர்க்கும்? ஓபிஎஸ் தனக்கு வலு சேர்க்க தான் இது போறாரு. அதாவது ப்ரோ மோடி அரசியல் பண்ண நினைக்கவங்க கூட ப்ரோ மோடியை விட்டுட்டு ஆன்டி ஸ்டாலினுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ண நினைக்கும் போது ஓபிஎஸ்ஸால் தான் ஆன்டி ஸ்டாலினை பண்ணி ஸ்டாலினை கண்டெயின் பண்ண முடியும்னு அவங்க சுய இதில் பண்ணக்கூடிய ஒரு நம்ம பத்திரிகை உலகில் நம்ம அதை பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறது வந்து பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஈர்ப்பு எப்படி வந்ததுன்னா, ஆன்டி சசிகலா வந்து ஃபஸ்ட்டில் தீபாவுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது, பச்சை கூட குத்துனாங்க. அடுத்தால வந்து அவங்களுக்கு பிறகு இந்த முதலமைச்சர் பதவியை சசிகலாவால் இவர் இழக்கிறான்னு சொல்லும்போது எங்கள் பகுதியை சேர்ந்த மகிழன்பன் அவங்கெல்லாம் முதல்ல அங்கே இருந்தோர் இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிறாப்புல. அப்போ இவர் இந்த ஒரு அஜெண்டாவை வச்சு நமக்கு வந்து இதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும், கட்சிக்குள்ளே ஒரு ஈர்ப்பு இருக்கும், மக்கள் செல்வாக்கு நம்மகிட்ட இருக்கும், அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகணுங்கிறனால தான் அவர் போகிறாரு. இதை தவிர வந்து ஓபிஎஸ்க்கு வேறு ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது. ஆனால் இந்த இதில் கூட ரொம்ப அமைதியாக இபிஎஸ் காய் நகர்த்தியிருக்கிறாரு. அவர் வந்து ஓபிஎஸோட ப்ரெஷரை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு அனைத்து அமைச்சர்களையும், குறிப்பாக வீரமணி போன்றவங்கள்லாம் சின்னமாங்கிற வார்த்தையே ரொம்ப மோசமான வார்த்தை, நாங்கள் தேவையில்லாமல் பயன்படுத்தினோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் முதல் நாள் சசிகலா பேனரை அகற்ற மாட்டோம்னு சொன்ன அமைச்சர்களை வைத்து மறுநாள் வந்து அகற்றக்கூடிய நிலைமைக்கும் இபிஎஸ் பண்ணிட்டார். ஆக இபிஎஸ்க்கு இப்போ என்ன இமேஜ் வருது? நீங்கள் டம்மி சீஃப் மினிஸ்டருங்கிற நிலைமை மாறி ஓரளவு தன்னை நிலைநாட்டக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டருங்கிற இதை வருது. அப்போ அவரும் இந்த ஓபிஎஸோட நிகழ்வுக்கு அமைதியாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். அடுத்தாக ஜாதி அரசியல். தமிழகத்தில் ஜாதி அரசியல் பச்சையாக மோசமாக பண்ணியவர் யார் என்று கேட்டால் நீங்கள் அதிசயித்து போவீர்கள், ஜெயலலிதா அவர்கள் தான். சமூக நீதிக்கு புறம்பாக தான் அந்த ஜாதி அரசியலை பண்ணார். எம்ஜிஆர் வந்து பொதுவாக பண்ணார், கருணாநிதி வழியில் ஜெயலலிதா ஹெவியாக பண்ணார். ஜாதி அரசியல் வந்து கருணாநிதியும் ஜெயலலிதா தான் பண்ண முடியும்னு சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் பண்ண முடியும். அவரும் எதை எப்படி கவுண்டர் பண்ண முடியுமோ அதை கவுண்டர் பண்ணக்கூடிய நிலைமையில அந்த முதலமைச்சராக இருக்கிறார். பல விஷயங்கள்ல கவுண்டர் பண்ண முடியும். முதலமைச்சராக இருக்கிறதும் அந்த பதவியில் இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ரெங்க். ஆக வந்து இப்பவே வந்து ஓபிஎஸோட டிமாண்ட் என்ன? சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும். ஓரளவு 80% ஒதுக்கி வச்சாச்சு. ஆக அந்த இஷ்யூ டைல்யூட் ஆகும்போது ஓபிஎஸ்க்கு செல்வாக்கும் டைல்யூட் ஆகும். அப்போ வந்து அதை செயல்படுத்தினது யாரு? இபிஎஸ். அப்போ இபிஎஸ் அதை செயல்படுத்துறாருங்கும் போது அவருக்கு செல்வாக்கு கூடத்தான் செய்யும். ஆக நான் அதற்காக வந்து ஓபிஎஸோட செல்வாக்கு ரொம்ப குறைச்சி மதிப்பிட நான் தயாரில்லை. மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனால் அன்றைக்கு இருந்ததோட தினமும் அதோட அளவு வந்து குறைந்து கொண்டே போகிறது. இப்போ இணைப்பு சாத்தியம் இல்லைங்கிற ஒரு சூழல் உருவான பிறகு
அதிமுக நாங்க தான் கிளைம் பண்ற இடத்திலிருந்து சறுக்கிடுவார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. எதன் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் தான் விரும்புகிற கொள்கைக்காக ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தலாமே தவிர நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் செய்வதும் அதற்காக பயணம் போவதும் எந்த அடிப்படையில் கட்சியை அவருக்கு பெற்றுக் கொடுக்கும் கணபதி சார்? அவர் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போகிறார். அதாவது ரெண்டு பேருமே வந்து குழு அமைச்சு பேச்சுவார்த்தைக்கு தயார் பண்றாங்க. வழக்கமா நீங்க ஒரு கட்சிகளில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில ஒரு குழு அமைப்பார்கள், இன்னொரு கட்சியில ஒரு குழு அமைப்பார்கள். இரண்டு குழு அமைத்த மறுநாளே ஏதோ ஒரு இடத்துல சந்தித்து கூட்டணி பற்றி தொகுதிகள் பற்றி பேசுவார்கள். அதில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் நாளை மீண்டும் பேசுவோம்னு சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் இவர்கள் குழு வைத்த பின்பும் பேசவே இல்லை, தொடர்பு கொள்ளவே இல்லை, நேருக்கு பகிரங்கமாக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் சந்திக்கவே இல்லை. ஆனால் பத்திரிகையில் என்ன வந்தது என்றால் ரகசியமாக அவர்கள் பேசிக்கொண்டே என்றதே வந்து கொண்டே இருந்தது. ஸோ ரகசியமாக அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் எங்கோ ஒரு சில இடங்களில் அவர்கள் உடன்பாடு ஏற்படவில்லை, பதவி பகிர்வில் அவர்கள் உடன்பாடு ஏற்படவில்லை. இனிமேல் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதுதான் பத்திரிகை. இனிமே பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பிரயோஜனம் இல்லை, இனிமே இணைப்புக்கான வாய்ப்புகள் குறைவு என்று இரு அணியினருக்கும் தெரிந்துவிட்டது. இது தெரிந்த உடனே அண்ணா இவங்க ஓபிஎஸ் அணியில் இருந்து செம்மலை வந்து காரசாரமாக பேசுகிறார், இனிமே இணைப்பே இல்லை என்று அவர் ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறார். அப்போ என்னன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது. அதுக்கு அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி அவரும் பேசுகிறார். என்ன சொல்கிறார், எங்களிடம் இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கா, இத்தனை எம்பிக்கள் 48 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அது மறைமுகமாக பிஜேபிக்கும் சொல்கிறார், நீங்கள் ஏன் ஓ பன்னீர்செல்வத்தை பின்னாடி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எங்களிடம் வந்து விடுங்கள் என்று அவங்க மறைமுக சொல்றார். இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தனது செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார். பிஜேபி எடப்பாடி பழனிசாமி பக்கம் சாய்ந்து விட்டால் ஓ பன்னீர்செல்வம் எல்லாவற்றையும் இழந்து விடுவார். அதை விட்டு விடாமல் இருப்பதற்கு தனக்கு வந்து அதிமுகவில் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திக்கும் போது தனக்கு அப்போது பத்திரிகையில் செய்திகள் வரும்பொழுது தனக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கு என்பதை அவர் நிரூபித்துக் கொள்ள வாய்ப்பு. அதற்காகவே அவர் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதை புரிந்து கொண்டே எடப்பாடி பழனிசாமி அணியினரும் அதே வேகத்தில் தங்களுக்கு தான் செல்வாக்கு காட்டுவதற்கு புரிந்து கொண்டிருக்கார். இப்பொழுது பிஜேபி சொல்ல வர்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நெடும் பயணம் என்பது பாஜகவிடம் தனது வலிமையை காட்டுவதற்கான பயணமாக கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நேற்று மறைமுகமாக தான் யாருக்கு காட்ட பாஜகவுக்கு தான் மறைமுகமாக சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 50 மாவட்ட செயலாளர்கள், 48 மாவட்ட செயலாளர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள், 123 எம்எல்ஏக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள், இத்தனை எம்பிக்கள் இத்தனை பேர் எங்களிடம் இருக்கிறார்கள் இப்படின்னு சொல்லும் போது ஆட்சியும் கட்சியும் எங்களிடம் தான் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஓ பன்னீர்செல்வத்துக்கு மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவுக்கும் மறைமுகமாக சொல்றார். ஏன் இன்னும் அவர்களை நீங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எங்களிடம் வர வேண்டியதானே என்று. அப்படி ஒரு நிலையை பாஜக எடுத்து விட்டால் ஓ பன்னீர்செல்வம் நிலை பரிதாபமாகிவிடும். அதற்காகவே அவர் தனது கட்சியில் தனக்கான ஆதிக்கத்தை எவ்வளவு இருக்கிறது, தனது செல்வாக்கு எவ்வளவு இருக்கு நிரூபிப்பதற்காக இந்த பயணத்தை துவக்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் தனது செல்வாக்கை காட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுப்பார். ஆளுங்கட்சியிலே பிடிக்காதவர்களை எல்லாம் இழுப்பதற்காக ஒரு முயற்சிகளை எடுப்பார். புதுசாக வந்து சேருவார்கள். சேரும்போது அவர் கட்சிக்கு அவருக்கு ஆதிக்க செல்வாக்கு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். இல்லை, எனக்கு நான் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி அதே கேள்விதான். மக்களுக்கு 100 பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில், அந்த பிரச்சனைகள் அரசால் தீர்க்கப்படலைங்கிற கோபம் இருக்கிறது. அதற்காக டாஸ்மார்க் உடைக்கிற போராட்டங்கள்னு தொடர்ச்சியாக நம்மால் செய்திகளில் பார்க்க முடிகிறது. இப்போது ஒரு கட்சியினுடைய 2 குழுக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு போகிற போது ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்கிறதா இல்லையா என்பதல்ல பிரச்சனை, மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்குமா? நான் மக்களையும் தொண்டர்களையும் தனியாக பிரிக்கிறேன். இல்லை, ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தளவில் நண்பர்கள் சொன்னது மாதிரி திருமதி சசிகலாவுக்கான எதிர்ப்பு, இவர் 2 மாத செயல்பாடு, முதலமைச்சராக இருந்த அந்த 2 மாத செயல்பாடு, இது மக்கள் மத்தியிலும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஓரளவுக்கு அவருக்கான ஆதரவை செல்வாக்கை கொடுத்திருந்தது. இன்னொன்று, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் 2001 அவருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவம், ஒரு 2-3 முறை முதலமைச்சராக கொடுத்தது, கட்சியினுடைய பொருளாளராக போட்டது, அவை முன்னவராக இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் அந்த செல்வி ஜெயலலிதாவுடைய பிம்பத்தின் ஒரு சாயலாக அவருக்கு ஆதரவு ஓரளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. இந்த தொண்டர்களுடைய ஆதரவு நிலைத்ததா, அதை சரியாக தக்க வைத்து கொள்ள முடியுமா என்கிற எண்ணம் உருவாகினால தான் இப்போ இந்த பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். அதிமுகவினுடைய ஆதரவு நிலை ஒரு அனுதாப நிலையில் உள்ள மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஆதரவு இருக்கலாம். இப்போ இவருடைய நோக்கமே போய் அங்கங்கே செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டி அங்கே தனக்கான ஆதரவாளர்கள் யாருங்கிறத ஐடென்டி பண்ணி கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலாளர்கள் எவ்வளோ பேர் தனக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அதை ஒரு முடிவு எடுத்துட்டு அன்று இரவு பொதுக்கூட்டங்களில்
போகிறாரு. அந்த பொதுக்கூட்டங்களில் மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் அங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அதிமுகவை பொறுத்தளவில் ஆனா இப்ப இந்த பயணம்ங்கிறது தனக்கான ஆதரவுங்கிறது எந்த புள்ளியில இருந்து, புதிய கட்சியில இருந்தா இல்ல அதிமுகவையே கைப்பற்றுவது? இல்லை, அதுதான் அதிமுக நான் தான் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நாங்கள் தான் உண்மையான அதிமுக, அவங்க வந்து சசிகலா கோஷ்டி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க முன்னெடுத்துட்டு போவாங்க. இவங்க முன்னெடுத்துட்டு போகிற போது ஜூன் 16ஆம் தேதி வரைக்கும் இப்போ இந்த தேர்தல் கமிஷனில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. தேர்தல் பிரச்சனை, அந்த தேர்தல் கமிஷன் வந்து திருமதி சசிகலா பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு அறிவித்து அவருடைய நியமனங்கள், துணை பொதுச்செயலாளர் மற்ற நியமனங்கள் செல்லாதுன்னு அறிவித்ததுக்கு பிறகு நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு இவங்க வச்சுருக்க ஃபைலை வச்சு அவங்க சொல்ல போகிறதில்ல எலெக்ஷன் கமிஷன். அப்போ இவங்க திரும்ப கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் வாதாடி யார் உண்மையான அதிமுக அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சிறப்பு பொதுக்குழுக்களை கூட்டணும். கிளை அளவில் நிர்வாகிகளுடைய அந்த ஆதரவு, நிர்வாகிகளுடைய கையொப்பம் பெற்று ஒரு உண்மையான அதிமுக யார் என்று இவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு நிச்சயமாக இருக்குது. ஆனால் இப்போது தொண்டர்கள் எங்கள் பக்கம், மக்கள் எங்கள் பக்கம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இவங்க இந்த அளவுக்கு உறுதியாக இருந்து இந்த பயணத்தை தொடங்குறாங்க. இது எந்த அளவிற்கு தொண்டர்கள் மத்தியிலையும் நீங்கள் ஒரு தேர்தலை சந்திச்சாதான் மக்களுடைய ஆதரவு, தொண்டர்களுடைய ஆதரவுங்கிறது நிச்சயமாக தெரிய வரும். இப்போ வெளிப்படையாக 123 எம்எல்ஏக்கள், 38 எம்பிக்கள், 48 மாவட்ட செயலாளர்கள், 385 ஒன்றிய செயலாளர்கள், இந்த கிட்டத்தட்ட ஒரு 12,524 வருவாய் கிராமங்களில் 90,000க்கு மேட்ட சுமார் 1 லட்சம் கிளைக்கழகம் இருக்குது. இந்த 1 லட்சம் கிளைக்கழகத்தில் எவ்வளவு பேர் இப்போ ஆதரவு நிலையில் இருக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியல. நிர்வாக ரீதியாக கட்சியினுடைய நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இபிஎஸ் பக்கம் தான் இருப்பாங்க. அது வந்து நமக்கு நிதர்சனமான உண்மை. இங்கு எந்த அளவுக்கு ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு, நிர்வாகிகள் ஆதரவு இவங்க இனிமேல் தான் நிரூபிக்கணும். இவருடைய பயணத்தின் போது அங்கே அவருக்கு வர்ற கூட்டங்கள், நிர்வாகிகள் யாரெல்லாம் போயிருக்காங்க, மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு இவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எது உண்மையான அதிமுக என்பதை இப்போ அடுத்து இவங்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கு பிறகு, இந்த பயணங்கள்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு, இவங்க தேர்தல் கமிஷனில் போய் இவங்க சப்மிட் பண்ணுற அபிடவிட்டுகளுக்கு பிறகு இது எது உண்மையான அதிமுகன்னு தெரிய வரும். அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தலிலோ நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலோ தான் நிரூபித்து ஆக வேண்டும். அந்த கட்டாயம் அவருக்கு இருக்கு. குழுக்கள் கலைக்கப்படவில்லை என்கிற மாஃபா பாண்டியராஜனுடைய கருத்துங்கிறது அந்த ஓபிஎஸ் அணிக்குள்ளேயே குழப்பங்கள் இருக்கிறதுங்கிறதுக்கான வெளிப்பாடா, அல்லது ப்ரெடிக்டபிளா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா தலைவர்களும் ஆளுக்கு ஒன்று பேசி வருகிறார்களா? இல்லை, எல்லாருக்குமே வந்து பதவி ஆசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து அரசியலில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே உண்டு. அரசியலில் உள்ள நுழையும் போதே ஒரு பெரிய பதவியை வந்து இலக்காக வச்சு தான் வந்து அரசியலுக்கு வர்றாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பெரிய முக்கியமான பதவியில் இருந்தவருக்கு அந்த பதவியை வந்து இன்னொருத்தரை நம்பி இழந்திருக்கார். அவர் மீண்டும் அந்த பதவியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த பதவியை பெறுவதற்கான வாய்ப்பு இணைப்பின் மூலமாக சாத்தியமாகும்னா அந்த இணைப்பதற்கான அந்த வாய்ப்பை வந்து அவர் முற்றிலுமாக நிராகரிச்சிட மாட்டார். அந்த வகையில் மாஃபா பாண்டியராஜனுடைய கருத்துங்கிறது வந்து இந்த இணைப்பு பாதையை, அந்த இணைப்புக்கான கதவை திறந்து வைக்கும் ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக தான் இந்த பார்க்குறேன். குழுக்கள் வந்து துரைக்கண்ணா அவர்கள் சொன்னது போல இணைப்புக்கு இரு தரப்பிலும் வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு குழுக்கள் அமைக்கப்பட்ட பிறகு எல்லா கூட்டணினாலே உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கிடுவாங்க. ஆனால் இன்று வரை வந்து பேச்சுவார்த்தை தொடங்கலை. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கல, இணைப்பு சாத்தியம் இல்லை, சாத்தியமாகவே போய்விடும், சாத்தியம் இல்லாமலேயே போய்விடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்போ இல்லை சாத்தியப்படும், அந்த சாத்தியப்படதான் அமைச்சர் பதவிக்கு வர முடியுங்கிற ஒரு வாய்ப்பை மாஃபா பாண்டியராஜன் திறந்து வைக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த நீங்கள் வந்து அதிமுகவோட ஓபிஎஸ் அணியில் வந்து குழப்பம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க. ஏற்கனவே வந்து சேலத்தில் செம்மலை அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சு அது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த இணைப்பு பேச்சுவார்த்தையே வந்து அதுக்கு தடைக்கல்ல இருந்துச்சு. அதுபோல் மாஃபா பாண்டியராஜனோட கருத்து அந்த இணைப்பு பாதையை திறந்து வைக்குது. இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை நோக்கி இட்டு செல்லுது. இது பதவி யாருக்கு, பதவி எந்த பதவி, கட்சி பதவி யாருக்கு, ஆட்சி பதவி யாருக்குங்கிறது தெளிவடைந்த பிறகுதான் இணைப்பு சாத்தியம் அப்படிங்கிறத வந்து அடுத்த நோக்கி நகரும். இல்லை, இப்போ இருக்க ரவீந்திரன் சார், கட்சி என்பது எம்ஜிஆர் ரசிகர்களாகவும் ஜெயலலிதா ரசிகர்களாகவும் இருந்த தொண்டர்களினுடைய மத்தியில் இப்போது இருக்க தலைவர்களில் யாருக்காவது ரசிகர்களாக இருப்பதற்கான சூழல் இருக்கிறதா? கட்சியினுடைய நிர்வாகிகளை தாண்டி வாக்களிக்க போகிற கழகத்தில் வெறும் எந்த பொறுப்பிலும் இல்லாத தொண்டர்களினுடைய நிலைப்பாடுங்கிறது எதை நோக்கியதாக இருக்கும் இந்த புள்ளியில்? இல்லை, நீங்கள் வந்து எம்ஜிஆருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டம், அவருக்குன்னே அவர் என்ன கட்சினாலும் அதிமுக நான் வந்து ரசிகர்கள்ங்கிறத கட்சியிலேயே சொல்றேன், தொண்டர்கள் தவறாக சொல்ல வரல. அவருக்கு இருந்த ஒரு ஆளுமை இருப்பதுன்னு தான் நான் சொல்கிறேன், இருந்தது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஒரு க்ரோட் புலராக இருந்தாங்க. அந்த ஒரு அவங்க சில பாதிப்புகளை சந்திக்கும் போது அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஏற்கனவே இருந்ததை விட தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆதரவு வளையம்
உருவாயிற்று. இப்போ இவங்களுக்கு யாருக்குமே வந்து தனிப்பட்ட ஆதரவு வளையங்கிறது யாருக்குமே இல்லை. இவர் ஓபிஎஸ்க்கு மட்டும் முதலமைச்சர் பதவியை இழந்துட்டாருங்கிற ஒரு சிம்பதி இருக்குது. மற்றபடி அதிமுகவில் வந்து 4 பேக்கிங் கம்யூனிட்டிஸ் அதிமுகவுக்கு இருந்து 8% வாக்குப்பதிவு உள்ள வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி, 4% வாக்குள்ள மறவர், 2% வாக்குள்ள கள்ளர், 2% வாக்குள்ள பிராமணர். இந்த 4 கம்யூனிட்டியில் அதிமுகவோட ஆதரவு வளையங்கிறது மிகப்பெரிய அளவில் ஜெயலலிதா தன் திறமையால முலாயம் சிங் யாதவ், மாயாவதி போன்றவங்கலாம் கல்டிவேட் பண்ணக்கூடிய வட இந்திய அரசியலை தமிழ்நாட்டில் நுணுக்கமாக கல்டிவேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 4 பேக்கிங் கம்யூனிட்டில இருந்து 4 தலைவர்கள் வரதுக்குள்ள வாய்ப்பு தான் எனக்கு தோணுது. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று வந்து பன்னீர்செல்வம், இன்னொன்று தீபா, இன்னொன்று வந்து சசிகலா குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் ஒரு தலைவராக வரலாம். அதிமுக கைப்பற்றலாம், அவங்களுக்கும் பேக்கிங் இருக்கு, பணபலம் இருக்கு, ஆதரவு வளையம் இருக்குது. அந்த சூழ்நிலை தான் அதிமுக இருக்கே தவிர எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா என்ற ஒரு ஒற்றை தலைமை வந்த மாதிரி இன்னொரு ஒற்றை தலைமை வர்றதுக்குள்ள வாய்ப்பு அறவே இல்லைன்னு உறுதியா சொல்லலாம். காரணம் அதான அரசியல் அணுகுமுறைக்கு காரணம் வந்து ஜெயலலிதாவும் ஒரு காரணம். ஏன்னா அன்னைக்கு வந்து எஸ்டிஎஸ் வந்து எம்பியா போனவரை எம்ஜிஆர் வந்து எம்எல்சி ஆக்கி, மந்திரி ஆக்கி, ரெவன்யூ கொடுத்து எல்லாம் பண்ண போறோம். ஒரு கடைசியில் வந்து ஒரு பின்னணியோட அவரை எம்ஜிஆர் சேலஞ்ச் பண்ணிட்டாப்ல. அப்போ அப்படி ஒரு சேலஞ்ச் நமக்கு வந்துடவே கூடாதுங்கிறதுனால ஜெயலலிதா எல்லாரையுமே ரொம்ப மோர் தென் 0ங்கிற அளவுக்கு வச்சாங்க. அதனால அதோட விளைவு தான் வந்து இன்னைக்கு ஒரு க்ரோட் புல்லர் ஜெயலலிதா வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணியிருந்தா அவங்க பின்னாடி இந்த கட்சி போயிருக்கும். அப்படியே நிலைமை இல்லாத சூழ்நிலையில் இப்படி சோசியல் ரீதியாக தான் இந்த கட்சி போகிறது, லீடர்ஷிப்புக்கு வந்து ஆதரவு வளையம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு பலம்ங்கிறது அடிஷ்னல் ஒரு இது. அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் இருக்கு. அதிமுகவில் கூட்டு தலைமை அப்படிங்கிறது எதிர்கால நலன்களை முன் வச்சு சேர்ந்து செயல்பட்டால் மத்திய அரசையும் அதனுடைய எல்லா நிறுவனங்களையும் சமாளிக்க முடியும்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கான சூழல் கூட 2 அணிகள்லையுமே இல்லையா? நிச்சயமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு லீடர் வரணும்னா ஒரு களத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரணும். நீங்க அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு வரக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. அன்னைக்கு வந்து இல்ல அது கூட்டு தலைமையில சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை. கூட்டு தலைமையே சாத்தியம் இல்லை. சிங்கிள் லீடர்ஷிப் தான் தமிழ்நாடு போன்ற மாநில கட்சிகளில் வந்து அந்த ஹீரோவர்ஷிப்பும் சிங்கிள் தலைமையில் தான் எடுப்பட்டிருக்கும். ஜெயலலிதா கூட ஜெயலலிதா வர்சஸ் வீரப்பன்னு சொன்னா ஒன்னா ஆயிருக்காது. ஜெயலலிதா வர்சஸ் ஜானகி ஆகி ஜானகி தன் கணவர் பிறவுள்ள கட்சி வந்து பலப்பட்டுங்கிற அந்த அம்மா பெருந்தன்மையா விட்டுட்டு போனதுனால தான் 1/3 ஓட்டு எடுத்த ஜெயலலிதா ஜானகி வந்து ஜெயலலிதாவோட இணையும் போது ஜெயலலிதா எமர்ஜ் ஆக முடிஞ்சது. இப்போ அப்படிப்பட்ட நிலைமை இல்லவே இல்லை. ஆக ஒவ்வொருத்தரோட ஈகோவும் யாருக்கு பின்னாடி சேர்ந்து வரும் இல்லாத சொன்னதா இருக்கு. இவர் ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, இவர் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொன்னா அந்த இணைப்பான்னு சொல்லும்போது நடைபெறாத ஒன்றை ஏன் பேசுகிறீர்கள்ங்கிறார். அப்போ அவர் வந்து எடப்பாடிட்ட தோத்தாச்சு. கூவத்தூர்ல வந்து கொண்டு வந்து அவரு 11 எம்எல்ஏக்களை வச்சு தோத்தாச்சு. தோத்தம் பிறகும் எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடாது, தான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணுங்கிற எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அந்த கருத்து சொல்லுது. எடப்பாடி இன்னைக்கு வந்து இது நாள் வரை ஏற்கனவே இதே நிலைமையில தான் இருக்காருங்கிறத நம்ம நிகழ்ச்சியில நாமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது சரிங்கூடிய அளவுக்கு இப்போ அவரோட இதையும் அசெப்டிவா கொண்டு போறாரு. இன்னும் அவர் தான் தலைவராகக்குள்ள வேலையை தான் அவர் பார்ப்பாரு. இப்போ தான் தலைவராகக்கூடிய வேலைகளை வந்து இவர் ஓபிஎஸ் இன்னைக்கு பயணி போறாரு. டிடிவி தினகரன் வழக்குகள் இதுக்கு பிறகு அவரும் தலைவராகக்குள்ள அவருக்கும் சில பின்னணிகள் இருக்கு. அந்த பின்னணியில பார்ப்பாங்க. இன்னொருத்தர் வந்து திறம்பட செயல்பட்டு அவரும் ஓரளவு தலைவராக முடியும். இதுதான் அதிமுக நிலைமை. தமிழகத்தினுடைய இந்த நிலை தாண்டி நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வி, இந்த தேர்தல் ஆணையத்து முன்பாக இருக்கிற 2 பிரிவுகளில் யாருக்கு கட்சியும் இரட்டையிலையும் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற கேள்விக்கு இந்த நெடும் பயணம், உள்ளுக்குள் நடக்கிற பேச்சுவார்த்தை, இவையெல்லாம் தாண்டி இந்த நிலை ஸ்டேட்டஸ் கோ மாதிரி இப்போது இருக்கிற நிலை அப்படியே தொடருமானால் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அல்லது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இது மாதிரியான ஏதேனும் ஒரு வெளிப்புற நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? துரைக்கண்ணா சார். நிச்சயமாக நான் ஏற்கனவே தெரிவித்தபடி இந்த இணைந்த கட்சியில் யார் பொதுச் செயலாளராக இருப்பது, யார் முதலமைச்சராக இருப்பது, இதுதான் உள்ளீடு. அவங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினான தலைமையினர் அவங்க இந்த பக்கம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இப்போ நிதர்சனமாக மிக வலுவாக இருக்கிற அமைப்பு ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் வலுவாக நாங்கள் தான் இருக்கிறோம். அதனால் எங்கள் தரப்பு தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க இருக்குது. இப்போ இந்த இணைப்பு சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் அதிமுகனுடைய எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதில் இப்போ நண்பர்கள்லாம் சொன்னாங்க பாஜகவினுடைய கை இருக்குது அப்படின்னு. என்னை பொறுத்தளவு என்னென்னா, இந்த அணி இரண்டு படுகிற போது திமுக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால்
நாம் இங்கே கால் ஊன்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உள்ளடா இருக்குது. ஏன்னா அடுத்த நிலை ஆனா ரெண்டாவதுல இல்ல, இல்ல, இல்லைங்கும் போது ரெண்டாவது ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இல்லை அதுதான் அப்போ அமைப்பு ரீதியாக 2 அணிகளும் பிரிந்து விடுகிற பொழுது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் அதிமுக ஆதரவு மக்கள் வாக்கு வங்கியும் சிதறுண்டு போகும். அப்படி சிதறுண்டு போகிற போது ஓரளவுக்கு அடுத்த நிலையில் அதிமுகவுக்கு ஒரு 28-30% வாக்கு இருக்குன்னா ஒரு 25-28% திமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. அவங்க சில தோழமை கட்சிகள் இப்போ உடன்பட்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அது கூட்டணியாகவும் கொண்டு வர்றாங்க. ஆக அடுத்து வலுவான சக்தியாக இது 2 பிரிகிற போது அவங்க தான் ஆட்சி கட்சியாக வருவாங்க. திமுக ஆட்சி கட்சியாக வந்து அவர்கள் எடுக்கும் நடவடிக்கையின் காரணமாக 2 அதிமுகவையும் சிதைச்சிருவாங்க. அப்படி ஒரு நிலை வருகிற பொழுது பாரதிய ஜனதாவுக்கு இங்கே சரியான ஒரு பேஸ் கிடைக்கிறதுக்கு அதனால தான் இவங்க அணிகள் ஒன்றாக இணைந்து இவர்களோடு கூட்டணி வைத்தால் இந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை நம்ம ஓரளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவங்க செயல்பாடு இருக்குது. முத்துக்குமார் சார், யாருக்கு வாய்ப்பு இருக்குது? தேர்தல் ஆணையம் எதன் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடும்? என்னை பொறுத்த வரைக்கும் இணைப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை. இணைப்பு எப்போ சாத்தியமாகும்னா கட்சி தலைமை வந்து ஓ பன்னீர்செல்வத்திட்டையும் ஆட்சி தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் இருந்தால் ஓரளவுக்கு சாத்தியமாகலாம். ஆனால் அந்த முடிவுகளுக்கு 2 தலைவர்களுமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறப்ப இணைப்பு சாத்தியமில்லை. இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அதிகாரப்பூர்வமாக பெரிய கட்சி அல்லது பெரிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பலம் பொருந்தியதுன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான். அதனால தன்னை அது நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பெரிய இது இல்லை. ஆனால் ஓபிஎஸ் தான் தன்னை நிரூபித்து நான் வலுவான தலைவருங்கிற நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஓபிஎஸ்க்கு தான் இருக்குது. அது வரப்போகக்கூடிய தேர்தல் மூலமாக தான் அவர் நிரூபிக்கணும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுங்கிறது சட்டப்பூர்வமாக ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே இருக்குமா, இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குமா? இல்லை, இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒருவேளை வந்து இந்த ஆர்கே நகர் தேர்தல் முடிவு வந்தால், ஏன்னா இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கி வைக்கப்பட்டது இடைத்தேர்தலுக்காகத்தான். அப்படிங்கிறப்ப அந்த இடைத்தேர்தல் நடக்கலை. அதன் பிறகு வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் வரும்போதும் கூட இந்த சின்னம் சிக்கல் வரும். அப்பொழுது அந்த இடைத்தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த பிறகு ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவு வரும். அந்த சமயத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு இரட்டை இலை கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த இணைப்பு நடக்கவே நடக்காது. என்னை பொறுத்தவரை 2 அணிகளும் இணைந்தாலும் இரட்டை இலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. கணபதியா, ஒருவேளை தேர்தல் ஆணையம் எதன் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் யார் பக்கம் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் பார்க்கிறார்கள். பொதுவாக நீங்கள் முலாயம் சிங் யாதவை எதிர்த்து அவரது மகனே வந்து வரும்போது அவர் தான் ஒரு நிறுவனர், நான் தான் இந்த கட்சிக்கே ஃபவுண்டர் அப்படி என்று சொல்லியும் கூட தனக்கு பெரிய இதெல்லாம் இருப்பது முயற்சி விட்டாலும் ஆவணங்களின் அடிப்படையில் எத்தனை எம்பி எம்எல்ஏ எல்லாம் அந்த அஃபிடவிட் அவங்க தாக்கல் பண்ணதை வச்சு தான் உடனடியாக முடிவெடுத்தார்கள். இங்கேயும் அதே மாதிரி உடனடியாக அவர்கள் முடிவெடுக்க முடியாததற்கான காரணம் என்னன்னா, தேர்தல் கமிஷனர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் முந்தி கொண்டு போய் இப்போ ஏராளமான ஆவணங்களை இப்போ சமர்ப்பித்து விட்டார்கள். அவர்கள் வந்து ஒவ்வொரு இடமும் பல்வேறு நிர்வாகிகள் எம்பி எம்எல்ஏக்கள் வாங்கி கொடுத்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அணியில் பொறுத்த மட்டும் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். நிர்வாகிகள் வந்து அவர்களும் ஏற்கனவே அஃபிடவிட் தாக்கல் பண்ணிவிட்டார்கள். இது தெரிந்த உடனே தான் என்ன பண்ணுறார்கள், எடப்பாடி பழனிசாமி அணியிலும் வேகமாக சென்று ஊராக சென்று நிர்வாகிகளிடம் பிரமாண பத்திரம். இந்த 2 பேருமே கொடுத்திருக்கிற பிரமாண பத்திரம் பல இடங்கள்ல வந்து குழப்பம் வரும். ஒரே ஆள் 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் உடனடியாக எந்த முடிவும் எடுக்காது. இந்த இதை பொறுத்த மட்டும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்பு தான் முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நானும் கருதுகிறேன். தேர்தல் ஆணையத்தின் முடிவு எப்படி இருக்கும் ரவீந்திரன்? தேர்தல் ஆணையத்தின் முடிவு வந்து ரெட்டையில யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள காரண காரியங்கள் எனக்கு உள்ள விரும்புறதை விட முடிவு அதை நோக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அப்படி நீங்கள் முலாயம் சிங் யாதவ் இது பண்ணி கொடுக்கணும்னா கூட முலாயம் சிங் கடைசியில் விட்ரா பண்ணார் மகனுக்காக. என்றாலும் கூட அவங்க அன்னைக்கு சசிகலாவை கொடுத்துருக்கலாமே. அன்னைக்கு நம்ம நள்ளிரவில் அதை தான் நாம அதை பேசணும். இது மற்றபடி வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒன்றும் பரம்பரை விரோதமோ இதோ கொள்கையோ ஒன்றும் கிடையாது. அது வந்து அதிமுகரங்க அப்படி வேணா நினச்சிக்கலாமே தவிர 98 ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்க்கும் போது திமுக அது கை கொடுத்து வந்தாங்க. 99 கூட்டணி வச்சு வாஜ்பாய் தான் பிரதமர். அவங்க பாஜக தலைமை இல்லாமல் என்டிஏன்னு ஒன்று வச்சு இது பண்ணாங்க. அது பிறகு இது இன்னைக்கு பிஜேபியோட பெரிய ஒரு பேச்சாளர் இருக்கக்கூடிய ஹெச் ராஜா கூட வரலாற்றிலே வந்து திமுக ஆதரவில் தான் ஒரு முறை எம்எல்ஏ இருக்கிறார். இதெல்லாம் வரலாறு தான். நீங்கள் வந்து இப்போ கூட கடைசியாக கூட வந்து திமுக பாஜக உறவு வராது காரணம்னா ஸ்டாலின் வந்து கருணாநிதி மாதிரி அண்ணா வழியில் போகிறதோட பெரியார் வழியில் போகிறதுல ரொம்ப விருப்பம் காட்டுறாரு. அது கூட கொள்கை அடிப்படையில் இல்லதா திமுகவோட உள்கட்சியில் உள்ள சில நிகழ்வுகள் காரணமாக என்று யோசித்து பார்த்தா என்னோட கருத்து அதில் வேறையா இருக்குது. காரணம் பாஜகவும் திமுக வந்து 2 அரசியல் கட்சிகள் இடையில் அரசியல் கெயின் தான் முக்கியமே தவிர வேற எதுவும் அதில் இருக்க வாய்ப்பில்லை. நிகழ்ச்சியில் மூடு பங்கெடுத்த 4 பத்திரிகையாளர்களுக்கும் கேள்வி நேரம் தனது வரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.